வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பசுபதீஸ்வரர் என்னும் சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையிலிருந்து 96 கிலோமீட்டர் தொலைவில் அச்சரப்பாக்கம் என்னும் ஊரில் மலையில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலில் மொத்தமாக 200 படிக்கட்டுகள் இருக்குது. அதாவது இப்போ தாங்க இந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கோயிலை பற்றி யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். நீங்கள் சென்னையிலிருந்து விழுப்புரம் போகிற ஹைவேல பார்த்தீங்கன்னாவே ஒரு பெரிய மலையில் சிவசிவான் என ஒரு போர்டு இருக்கும். அதுதாங்க இந்த பசுபதீஸ்வரர் கோவில். இந்த கோயில் எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஓப்பன் இருப்பாங்க. அதுக்கப்புறமா சாயந்தரமாக 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. வெயில் நேரத்தில் வராதிங்க, ஏன்னா வெயில் நேரத்தில் கோயில் பூட்டி இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா சிவனை பார்க்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா மேலே தண்ணி எதுவுமே இருக்காது. மறக்காமல் இந்த சிவன் கோயிலை விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் எதுக்காக ஃபேமஸாக இருக்குன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை இழந்துட்டாலோ அல்ல ஏதாவது ஒரு வேலையை இழந்துட்டாலோ நீங்கள் இந்த கோயிலுக்கு இந்த சிவபெருமானை நீங்கள் வேண்டுறீங்கன்னா கண்டிப்பாக அது பலிக்கும். இருநூறு படிக்கட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஒரு சமமாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது 200 படிக்கட்டுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது. உங்களுக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பசுமையாக தான் இருக்கும். மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கோயில் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறது மூலயமா கண்டிப்பாக என்ன ஆகும்னா இந்த கோயில் நல்ல ரீச் ஆகும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோவில் தான். எப்படி சொல்கிறேன்னா, இந்த கோயிலில் ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்தி சிலையை பார்த்தாவே தெரியும் இந்த கோயில் எவ்வளவு பழமையாக இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிப்பீங்க. இப்போ தான் இந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நடக்கிறதுக்காக நிழலுக்காக 2 பக்கமுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு முருகன் சன்னதி இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இங்கே வள்ளி, முருகன், தெய்வானை 3 பேருடைய சன்னதியுமே ஒரே இடத்துல இருக்கு. இங்கே ராஜராஜேஸ்வரி சன்னதி இருக்குது. அதாவது இந்த ராஜராஜேஸ்வரி சன்னதி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த கோயிலுமே இருக்காது. ஆனால் இந்த பசுபதீஸ்வரர் என்னும் சிவன் கோயிலில் மட்டும்தாங்க இந்த ராஜராஜேஸ்வரி சன்னதி இருக்குது. 2 பக்கமும் பாருங்கள் எவ்வளவு பசுமையாக இருக்குது.
தயவு செய்து வெயிலில் வந்து போகாதீங்க. ஏன்னா வெயிலில் உங்களால் ஏற முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம குடிக்கிறதுக்கு கூட தண்ணி எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் வரும்போது வந்து தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெயில் டயத்தில் வரதை மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து மேலே போக முடியும். ஸோ உங்களுக்கு அந்த தெரியுதா, அதுதான் வந்து கோயில். சின்ன கோயில் தான், ஆனால் இது மோஸ்ட்லி வந்து ரீச் ஆகலை, யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் வந்து பழமையான கோயிலில் ஒன்றாக தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதாங்க பசுபதீஸ்வரர் என்னும் சிவன் கோயில். அதாவது பசுபதீஸ்வரர் என்னும் சிவன் என்னும் மலை கோயில். ஸோ அந்த நந்தியை பாருங்க. இதுதான் கோவில். மூலவர் வந்து சிவன். எப்படி இருக்கு பாருங்க, அந்த வியூ பாயிண்ட்டை வந்து பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். மறக்காம ஃபேமிலியோட வந்து சிவனை வந்து தரிசிச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த கோயில் வந்து நல்லா ரீச் ஆகும். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பின்னாடி கோயிலை சுற்றி வரதுக்கான இடம். நெக்ஸ்ட்டு நம்ம வேற vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.